உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நம்முடைய தொழுகின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் உள்ளது. ஆமென். கடவுள் நோக்கி வேண்டுதல் செய்வோம். கிருபை நிறைந்த இரக்கமுள்ள திரியேக கடவுளே, எங்களை நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, வாரத்தின் முதலாம் நாளாகி பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். சென்ற வாரங்கள் முழுவதும் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் பாதுகாத்து, சென்ற இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல நித்திரையும் கொடுத்து, இப்பொழுது நாங்கள் ஆரோக்கியத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட சாமி துதித்து மகிழ்ந்து வாழும்படியாக இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். விசேஷமாக இந்த திருமறை வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களை நீர் மறைத்து நீர் பேசும் சாமி. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாழ எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்வோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல, நாங்களும் சாமி பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த ஆவியின் அனுகிரக திருநாளிலே நாங்கள் எங்களை இணைத்து நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் சாமி. நீர் எங்களுடைய வாழ்விலும் சாமி பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறீர். அவரை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் துதி சத்தங்களும் ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அப்படி கடவுள் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக 273வது பாடல், பரிசுத்த ஆவியை மலை போல் ஊற்றும் என்ற பாடல். 2 கவிகளை மாற்ற நாம் பாடுவோம். ஆவியை மலை போல ஊற்றும், பல சாதிகளை இயேசு மந்தையை கூட்டும், மந்தையை கூட்டும். ஆவியை மலை போல ஊற்றும், பாவிகளாய் ஜீவன் விட்ட கிறிஸ்து பரிந்து நீர் பேசிய இறங்கிட செய்யும், இறங்கிட செய்யும். ஆவியை மலை போல ஊற்றும், அன்பினால் ஜீவனை வீட்டி, ஆவி அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றீர், பரலோகம் சென்றீர். அன்பினால் ஜீவனை வீட்டி, இன்ப பெருக்கினால் பொங்கி மகிழ, ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மலை போல ஊற்றும், சிதறுண்டலைகீரை ஆட்டை பின்னும் தேடி பிடித்து நீ தூக்கி சுமந்து, தூக்கி சுமந்து. சிதறுண்டலைகீர ஆட்டை பதராதே, நான் தான் உன் பாத்திரவும் இயேசு, பாக்கியம் என்னும் நல்வாக்கை அருளும், நல்வாக்கை அருளும். ஆவியை மலை போல ஊற்றும், பல ஜாதிகளை இயேசு மந்தையற் கூட்டும்,
மழை போல ஊற்றும். அப்படி நம்முடைய பாடல் புத்தகத்திலே முதலாம் பக்கத்தில் உள்ள பிரதான தேவாரத்தின் முறைமைகளை நாம் பின்பற்றுவோம். அது முதல் பாகத்தை மாற்றம் நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகி கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம், வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தி. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் இப்பொரும் மாணவரே, ஏழை பாவியாகி நாங்கள் சுவாத்தின்படியும் பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் முக்குரோதுமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கல புக வருகிறோம். அளவில்லாதிருக்கும் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த முது ஒரே பிரான குமார் நியமத்தும் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். முது கிருபையினாலே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உண்மையும் உடைய சித்தத்தை அறிகிற மெய்யான அறிவையும் உடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகி கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பிரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவருக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளுக்குரிய திருமறை வேத பாடங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலர் எழுதின நிருப பாடம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வசனங்கள் முடிய வசனங்களிலே ஒரு சில வசனங்களை மாற்றம் வாசிக்க கேட்போம். 3-4 வசனத்தை மாற்றம் வாசிக்கிறேன். அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவருக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தன. யாவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தங்கள் வாசனிக்கும்படி ஆவி அருளியபடியே இதர பாஷையினாலே பேசத் தொடங்கினார்கள் என்றார் என்பதே ஆகும். கடவுள் நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தில் இருக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வாரத்தின் முதலாம் நாளாகி பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருநாளிலும் ஆவியின் அனுகிரக நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலும் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது உங்களுடைய திரு வார்த்தைகளை குறித்து தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியான தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் இருதயத்தின் வேண்டுதலும் தியானமும் உமக்கு பெரியமா இருக்கட்டும் சாமி.
வார்த்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வார்த்தையின்படியே வாழ எங்கள் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் மேயான கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துக்குள் நேசிக்கப்பட்டதான உடன் விசுவாசிகளே, உங்களை மீண்டும் இந்த காணொளியின் வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இந்த நாளுடைய முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லக்கூடிய நாள் தான் இந்த நாள். பெந்தேகோஸ்தே பண்டகை என்று சொல்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த பிறகு இந்த உலகத்திலே 40 நாள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். சீசர்களோடு கூட மக்களோடு கூட அவர் வாழ்ந்தார். அதுக்கு பிறகு அந்த 40ஆம் நாள் பரமேறி சென்றார் என்று சொல்வார். ஆகவேதான் அது பரமேறு சென்ற திருநாள், பரத்துக்கு ஏறின திருநாள் என்று சொல்வார்கள். விண்ணுலகம் சென்ற திருநாள் என்று சொல்வார். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு என்ன நாள் என்றால் பெந்தேகோஸ்தே திருநாள். இந்த பெந்தேகோஸ்தே என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் 50வது நாள். இந்த 50வது நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாள், இது அறுவடையின் கடைசி நாட்கள். யூதர்கள் பாரம்பரியமாக எருசலேமிலே இங்கு 7 நாட்களாக அந்த பண்டிகையை ஆசரிக்க திருநாள் தான் இந்த நாள். இந்த நாள் தான் ஆவியின் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்ட நாள், பரிசுத்த ஆவியை ஊற்றப்பட்ட நாள். இந்த நாள்ல தான் திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். ஆகவே இதுதான் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லுகிறார்கள், 50ஆம் நாள் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆவியின் அனுகிரக நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார் என்றால், நீங்கள் போய் எருசலேமிலே ஒன்றாய் கூடியிருங்கள் என்று சொல்லி சீசர்களுக்கு சொல்றார். அந்த 120 பேரும் எருசலேம் தேவாலயத்திலே மேல்புறத்திலே எல்லோரும் ஒன்றாய் கூடியிருந்தார்கள், ஒருமனமாய் கூடியிருந்தார்கள். அங்கே ஒற்றுமை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த எருசலேம் தேவாலயத்திலே அந்த கூடாரம் பண்டிகை திருநாளிலே யாவரும் கூடி வந்திருந்தார்கள். திரளான மக்கள், பல தேசத்தின் மக்கள், பல இனத்தின் மக்கள், பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு காற்றை போன்ற பெரிய ஒரு சத்தம் வந்தது. அது என்ன சத்தம் என்றால், வானத்திலிருந்து ஒரு சத்தம். அந்த சத்தத்தை முதலாவது அவர்கள் கேட்டார்கள், என்ன சத்தம் என்று. இரண்டாவது அதை பார்த்தார்கள். மூன்றாவது அதை நிறைவு செய்தார்கள் என்று பார்க்கிறோம், செயல்படுத்தினார்கள். அது என்ன சத்தம் என்றால், வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த சீசர்கள் மேல் இறங்கினார். அதை பார்த்தார்கள், அதை கேட்டார்கள், அதை பார்த்தார்கள், அதை செயல்படுத்தினார்கள். என்ன செயல்படுத்தினார்கள் என்றால், அங்கே வெவ்வேறு நாட்டினுடைய மக்கள் கூடியிருக்கிறார்கள், வெவ்வேறு தேசத்தின் மக்கள் அங்கே இருக்கிறார்கள், வெவ்வேறு மொழியை பேசக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவருடைய மகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். ஆண்டவரை பற்றி அங்கே பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அவங்க ஜென்ம பாஷையிலே பேசினார்கள். வெவ்வேறு மொழி மக்கள் அங்க கூடியிருந்த பொழுது அவங்கவுங்க மொழியிலே இந்த சீசர்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை
குறித்து அவர்கள் பேசின பொழுது அப்படி கலங்கி நின்றார்கள், பிரமித்து நின்றார்கள், ஆச்சரியத்துடனே பார்த்தார்கள். ஏனென்றால் இவர்கள் கலிலியா மக்கள் அல்லவா, இவர்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள், இவர்கள் சாமானியமான மக்கள். இவர்கள் எப்படி என்னுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியத்துடனே, கலக்கத்துடனே, நடுக்கத்துடனே அவர்கள் பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேல் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதுதான் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த சத்தத்தை அதை பார்க்கிறார்கள், நேரடியாக மூன்றாவது அதை செயல்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்நிய பாஷை என்றால் என்னவென்று பார்க்கும்போது, இன்றைக்கு நம்ம திருமறை எப்படி வந்தது என்றால், அது ஒரிஜினல் லாங்குவேஜ் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டு மொழி கிரேக்க மொழி. எபிரேய மொழியில் தான் அது மொழிபெயர்க்கப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி என்று சொல்வார். ஆங்கிலத்தில் ஈப்ரு, கிரீக் என்று சொல்லக்கூடிய இந்த மொழியில் தான் இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் இருந்தது. கடவுள் பேசப்பட்டு கடவுளை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் இந்த மொழியில் தான் இருந்தது. இது நமக்கு என்ன மொழி? நாம் தமிழ் மொழி. அது நமக்கு என்ன மொழி? அந்நிய மொழி, அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடிய அந்த மொழியிலிருந்து இன்றைக்கு எல்லோர் கையிலும் இன்றைக்கு திருமறை இருக்கிறது என்றால் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கடவுள் வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மொழியிலும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்நிய பாஷை என்று சொன்னால், இன்றைக்கு அநேக திருச்சபையிலே, இன்றைக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச்சிலே நாம் பார்க்கும்பொழுது, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் கடவுளோடு கூட பேசினேன், ஆண்டவரோடு கூட பேசினேன் என்று சொல்லி அந்நிய மொழியிலே நான் பேசுகிறேன், எனக்கு அந்நிய பாஷை தெரியும் என்ற வகையிலே அவர்கள் இப்படியாய் பேசுகிறார்கள். வெவ்வேறு மொழியில் அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது, அங்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் தெரியாது. கேட்டா அவர்கள் சொல்வார்கள், நான் அந்நிய பாஷையில பேசினேன், நான் கடவுளோடு கூட பேசுகிறது இந்த பாஷை என்கிறதை அவர்கள் சொல்வார்கள். இங்க பவுல் சொல்றாரு, ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறது உண்மையானால் அவன் வியாக்கரணம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அது வெளிக்கு சொல்லக்கூடிய அந்த திறன் உன்கிட்ட இருக்க வேண்டும், அந்த வரம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஒருவன் பேசுகிற பொழுதே இன்னொருத்தன் அதை வெளிக்கு சொல்லக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். அதுதான் அந்நிய பாஷை என்கிறது பவுல் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு மக்களிடையிலே தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. இங்கு தெளிவாக திருமறையிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நிருப பாடத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 1 தொடங்கி 21 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்நிய பாஷை என்பது அங்க திரளான மொழி மக்கள் அங்க கூடியிருந்தார்கள். அவங்கவுங்க ஜென்ம பாஷையில இவர்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து சொன்னதை அவர் கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்து நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்நிய மொழி, அந்நிய பாஷை. ஆம் பிரியமானவர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் கூட அந்நிய பாஷை என்பதை நாம் பகுத்தறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு அருட்பணியாளராக இனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி ஏற்படுத்தியிருக்கிறார். நான் உங்களுக்கு புரியும் வண்ணமாக தான் போதிக்க வேண்டும். நீங்களும் பேச வேண்டும் என்றால் தெளிவாக பேச வேண்டும். ஏதோ எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி பேசக்கூடாது. நான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அந்நிய பாஷை என்பது அங்கே பல்லாயிரம் மக்கள் கூடியிருந்தார்கள், பல மொழி மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள் என்று சொல்கிறது. வீட்டிலே நீங்கள் வசனத்தை எடுத்து வாசி பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9
10-11 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கு பல்வேறு மக்கள் அங்கு கூடியிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். பிரியமானவர்களே, இப்படி அந்த இடத்துல கூடியிருந்த பொழுது இவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு அதை கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் குடித்து வெறித்து இருக்கிறார்கள், ஆகவே இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி மக்கள் சொன்னார்கள். அப்பொழுது பேதுரு எல்லோரும் அமர வைத்து பேதுரு சொல்றாரு, நான் குடிக்கல, 3ஆம் மணி வேளையிலே என்பது காலையில் 9 மணிக்கு யாராவது போய் குடித்து வெறித்து இருப்பார்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணருங்கள். ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள் என்பதை பேதுரு சொல்றார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பிரசங்கிக்க தொடங்குறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் நன்மை செய்தாரு, அவரை நீங்களோ பிடித்து கொலை செய்து விட்டீர்கள். ஆண்டவர் அப்படியே பிதா அப்படியே விட்டு விடவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று சீசர் பேதுரு சொன்னார். அப்பொழுது எல்லோரும் மனஸ்தாபப்பட்டார்கள், மனம் வருந்தினார்கள், மனமாற்றம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. அதுக்கு நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது பேதுரு சொன்னார், நீங்கள் எல்லோரும் மனம் மாறி திருமுழுக்கை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது திருமுழுக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, திருமுழுக்கு என்பது இன்றைக்கு எல்லோரும் வாழ்விலும் ஒரு கேள்வி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன கேள்வினா, திருமுழுக்கு நம் முழுங்கி எழுந்தாதான் நமக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம் என்று சொல்லி சில மக்கள் விசுவாசம். வேறு சில பேரு நீங்க தொழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, ஆகவே இது ஞானஸ்தானம் இல்லை என்று சொல்லுகிற விமர்சனமும் இன்றைக்கு இருக்கிறது. தொடைப்பு ஞானஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூட கூட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, முழுங்கி எழுந்தாதான் திருமுழுக்கு அல்ல, தொழுக்கிறதுனால்தான் திருமுழுக்கு அல்ல. இங்கு திருமறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மார்ட்டின் லூத்தர் அவர்களும் அழகாக கோட்பாடு அழகா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இங்கு வெறுமையான தண்ணீரும் ஆண்டவருடைய கட்டளையும் இன்றைக்கு இணைக்கப்பட்டதுனாலே அற்புதம் நடக்கிறது என்று சொல்றார். வெறுமையான தண்ணீர் தான், ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக கடவுள் உங்களிடத்திலே அற்புதம் நடக்கிறது. ஆகவேதான் அங்கு உங்களுடைய வாழ்விலே நீ பழைய மனுஷனாய் இருந்த நீ புதிய மனுஷனாய் மாறப்பட்டாய். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது, நீ புதியவை தரித்துக் கொண்டாய். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஜென்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திரன் சூகாரண ஆவியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடவுள் பிள்ளை என்ற, ஆண்டவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாமும் இன்றைக்கு ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியின் வரங்களும் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு திருமுழுக்கு 3000 பேர் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பது யாருக்கும் சொல்லப்படவில்லை. முழுங்கி இழந்தார்கள் என்றால் ஒரு வாரத்துக்கு மேலாக ஆயிருக்கும். அவர்கள் எல்லோரும் தொழிக்கப்பட்டுதான் ஞானஸ்தானம் பெற்றிருப்பார்கள் என்பது தெளிவாய் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அதுக்கு பிறகு பேதுரு பிரசங்கத்திலே 2000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு சீசர்கள் எல்லோரும் ஒரு மனமாயிருந்தார்கள். இங்கு திருமறை வேதத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனத்திலே நீங்க வாசித்தீர்கள்னா அங்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால், இங்கு உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிட்டதிலும் ஜபத்திலும் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஒன்னஸ் இருந்துச்சாங்க, ஒரு மனம் இருந்தது, அங்கு ஒற்றுமை இருந்தது. ஆண்டவர் நற்செய்தியை கொண்டு பல தேசத்துல சொன்னார்கள். ஆண்டவர் ஊழியத்தை உலகம் எங்கும் சொன்னார்கள். அன்றைக்கு சீடர்கள் செய்த பணியை தான் இன்றைக்கு நாம் செய்யும்படியாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அழைத்திருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவருடைய பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அப்பா பிதா என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து விசுவாசித்து
அவருடைய நற்செய்தி உலகமெங்கும் போய் சொல்ல நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நம்முடைய திருச்சபையிலும் நம்ம குடும்பங்களிலும் நம் சமுதாயத்திலே இன்றைக்கு ஒரு மனம் இல்லாததா இருக்கிறது. அந்த ஒரு மனம் நம்மளிடத்துல இருக்கும் பொழுதுதான் ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஒரு மனத்தோடு நாம் செய்கிற பொழுது, அன்றைக்கு ஒரு மனமாக கூடியிருந்தார்கள், அக்னிமனமான நாவின் ஆவிகளை பெற்றுக்கொண்டார்கள். நாம் கூட ஒரு மனமாக திருச்சபையில் கூடி நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆராதனை செய்கிற பொழுது, அவர் ஊழியத்தை செய்கிற பொழுது, அங்கே அவர் வல்ல காரியங்களை, அற்புதம் அடையாளங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்வை வாழ தூய ஆவியான தாமை துணை புரிந்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். கடவுள் நோக்கி வேண்டுதல் செய்வோம். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தாதி கர்த்தாவே, பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளிலே, ஆவி அனுக்கிரகம் நாளிலும் கூட சாமி, இந்த நாளை தான் திருச்சபை உருவான நாள். இந்த நாளை தான் ஆண்டவரே கூடார பண்டிகை திருநாள். இந்த நாளை தான் அறுவடை நாள். இந்த நாள் தான் 50ஆம் நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்ட நாள், அந்நிய பாஷைகளை பேசின நாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சாமி, எங்களுடைய வாழ்வில் கூட அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரண ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு சீடர்களை கொண்டு நீ ஊழியங்களை செய்தது போல, பயன்படுத்தினது போல எங்களுடைய வாழ்விலும் கூட சாமி, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். உம்முடைய வல்ல செயல்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரை, நாங்களும் தொடர்ந்து உம்முடைய வல்ல காரியங்களை செய்ய, கிரிய செய்ய எங்களை தொடர்ந்து எங்களை பயன்படுத்த போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பணியின் கரங்களை கொடுத்திருக்கிறேன். அன்றைக்கு உபதேசத்திலும் அந்யுனத்திலும் அப்பம் பெற்றதிலும் ஜபத்திலும் தரித்திருந்தது போல எங்களுடைய வாழ்விலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நாங்கள் ஒன்றாக இருந்து உங்கள் பணிகளை செய்ய எங்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் நான் பணிபுரிகிறதான பெத்தானியா லூத்தரன் திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பத்துக்காக பேர் பேராய் நீ தொட்டு நீ அவர்களை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரை, விசேஷமாக திருச்சபையின் மூப்பனர்களுக்காக, திருச்சபையின் தலைவர், பொறுப்பாளர், செயலருக்காக நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையின் மாதர்களுக்காக, வாழை பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, திருச்சபையை கட்டுமான பணிக்காக, பொருளாதார தேவைக்காக, பண தேவைகளுக்காக அநேக தேவைகள் இருக்கிறது. கர்த்தாவை, நேர்த்தியான காலங்களிலே நேரங்களை முடித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விசேஷமாக இந்த கொரோனா என்ற இசைக்கிருமியினாலே இனி யாரும் தக்காதபடி நீர் பாதுகாப்பினாலே வழி நடத்துவீராக. இப்பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்து கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபித்த ஈகவர நன்மைகளை எனக்கு நன்மையாக கூட்டி தந்து வழி நடத்த போவதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை அனைவரும் தாழ்த்து கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமீன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியினுடைய அன்பும் அந்யுன்யமும் ஐக்கியமும் உறவு வழிநடத்தும் சமாதானம் ஆசீர்வாதம் நம்ம யாவரோடு தங்கி வாசமாயிருப்பாராக. ஆமீன்.